ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் ஸ்லிங்ஷாட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ. ஒரு உட்டன் ஸ்லிங்ஷாட் வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அனுப்பியிருக்காரு. இதில் வந்து என்ன ஸ்லிங்ஷாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேக்கிங் சூப்பராக இருக்குது. டேமேஜ் ஆகாமல் நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நேற்று ஸ்லிங்ஷாட் போட்டி ஒன்று நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அது வந்து நிறைய பேருக்கு புரியலை, சில பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொன்னால், நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்து கமெண்ட் பண்ணு, அந்த வீடியோ பார்த்து மட்டும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதை சில பேர் புரிஞ்சுருக்காங்க, புரிஞ்சு கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 4 பேர் வந்து லிஸ்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நியர்லி 600 சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கீங்க. ஸோ எல்லோரும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாருமே போட்டியில் கலந்துங்க. இது வந்து உங்களை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த போட்டி இப்போ நான் நடத்துகிற போட்டி வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் இருக்குது, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்த போட்டியை அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணால் மந்த்லி ஒன்ஸ்னால் வந்து இதுமாரி ஒரு போட்டியை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க இந்த வுட்டை இப்போ பார்ப்போம். ஸ்லிங்ஷாட் தமிழ் PS பாக்கெட் ஸ்லிங்ஷாட். ஃப்ரேம் வந்து செமையாக இருக்குது. ஓகே, கிரிப்பு ஓகே, கிரிப்பும் நல்லா இருக்குது. ஓகே, பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு காடி வந்து நல்லா இருக்குது, கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது மெஷர் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இது வந்து என்னோடய கணிப்பு வந்து 8 சென்டி இருக்கும். 4 2 + 2 8 இருக்கும். ஹைட்டு வந்து எப்படி 11 சென்டி இருக்கும், 11 to 12. ஓகே, நல்லா இருக்குது. வுட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணோம். இங்கே வந்து ஒரு சின்ன கேப் அந்த மாதிரி பண்ணோம். இது கேப் இல்லாதது. இது வந்து ஆக்சுவலி என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் இந்த சேல்ஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை. ஒன்ஸ் வந்து நான் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு சொல்கிறேன், இதோட அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த டவுட் கேட்டிருந்தாங்க, இதுமாதிரி ஓடிடி ஸ்லிங்ஷாட்டில் எப்படி வந்து பேண்ட் அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.